பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. என்ன போச்சா? என்ன போச்சா? இல்லை ஏதோ பெயிண்ட் அடிக்கிற கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, விளம்பரமெல்லாம் படுத்திக்கிட்டு இருந்தீங்களே, போச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? ஈயம் பூசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. என்னடா அவ்வளோ கேவலமாக பேசிவிட்ட? அது எவ்வளோ பெரிய டெக்னிக் தெரியுமா? ஈயத்தை இப்படி சுற்றும் போது பாத்திரத்தை அப்படிக்கா சுற்றணும், பாத்திரத்தை இப்படி சுற்றும் போது ஈயத்தை இப்படி பூசணும். பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைடா. பாருங்க அந்த அம்மா கூப்பிடுது. இருமா வர்றேன். வாங்க, நான் ஈயம் பூசுறேன், நீ என்ன வேலை செய்கிற? அது உங்களால் முடியாதுண்ணே. பரவாயில்ல சொல்லு. அது சும்மா தானே இருக்கேன். சும்மா இருந்துக்கிட்டு நீ என்ன கேள்வி கேட்குற? ஒரு டைம் பாஸு, அப்படியெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. வா என் கூட. எங்க? ஈயம் பூசத்தான். ஹாய், வெல்கம் பேக். ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னோடய சேனல் ரிஃப்ரெஷ் பண்ணணுன்னு நான் முடிவு பண்ண போது ஒரு 10 சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டேன் வாட்டர் கலர் பெயிண்டிங்கில். இது 10th சேலஞ்சுங்க. நம்பவே முடியல எவ்வளோ குயிக்காக டேஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் இந்த ஸ்டில் லைஃப் வாட்டர் கலர் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட்ஸு பெயிண்ட் பண்ணுறது. ஐ எம் நாட் மச் ஃபெமிலியர் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங். திஸ் இஸ் அ ஃபஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் திஸ். பார்க்கலாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்ட்டு. சில்வர் டம்ளர் வித் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிக்சர்ஸ் கூட எடுத்து பார்த்தேன், இது மேலே எப்படி லைட் அண்ட் ஷேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. நானே சும்மா ட்ரையல் பார்த்துட்ருந்தேன் வீட்டில். இப்போது இதில் க்ரே யூஸ் பண்ணுறேன். அதனால் சில்வர் டச் வர மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்க தெரியல. இதை ஃபினிஷ் பண்ணும்போது தான் இதுக்கப்புறம் தான் எனக்கு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் கெயின் ஆகும். யூஸ்வலாக இதை மற்றவங்க பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்தா இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தோணும். லைட் அண்ட் டார்க் எப்படி ஷேட்ஸ் வருது, டூ மெனி லைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். லெட் மீ சி இது எப்படி ஆகுதுன்ட்டு. வெட் ஆன் ட்ரை மெத்தட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது எப்படி? நல்லா பூசிகிட்ருக்கேனா? ஒரு சில்வர் டச்சில் வந்துட்டுருக்கல. பரவாயில்ல, ஸ்பூன் கொஞ்சம் நல்லா தான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் இது அப்படி ஒன்றும் பயங்கர ஈஸியாக இல்லை. சும்மா ஏதோ சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் டு மேக் இட்ஸ் டூ ப்ரொஃபஷ்னல், தட் இஸ் ரியலி ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆனால் தான் முடியும். அதான் சொன்னேனே, 6 டிஃப்ரென்சஸ் கேம் மாதிரி. அட்லீஸ்ட் ஒரு 3 டிஃப்ரென்ஸாவது நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் அண்ட் சேஞ்ச் மை செல்ஃப். ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் த மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் இட். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறது பயங்கர பயமாக இருக்கும். அது மெயின் பிக்சரை எங்கே ஸ்பாயில் பண்ணிவிடுமோன்ட்டு ஒரு பயங்கர லைஃப் த்ரெட்டனிங் மாதிரி. அதனால் இதில் லைட்டாக கொடுத்து ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப டார்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் மேபி எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி மை ப்ரஷ் இஸ் நாட் தட் குட் எனஃப் பிக் நம்பர் ப்ரஷ் டு ஸ்ப்ரெட் அவுட். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சஜஷன்ஸ் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கரெக்ட் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் அ லாட். அப்புறம் அந்த ஷேடோ கீழே கொடுத்ததும் அப்படி தான் லைட் க்ரே, அப்புறம் கொஞ்சம் அந்த வைலட் அண்ட் மெரூன் டச்சில் அந்த டம்ளரோட ஷேடோ விழுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, அதோட பேஷன்ஸ் போயிடும். அப்புறம் அங்கங்கே ஸ்ட்ரோக் எல்லாம் எனக்கு மனசில் என்ன தோணுதோ அது வர தொடங்கிடும். தட்ஸ் வாட் நவ் ஐ எம் ட்ரையிங். ஹைலைட்ஸ் வேணும், இங்கே டார்க் பண்ணலாம், சும்மா ஏதோ ஒரு சென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேடோ தான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஒரு புது டாபிக் எடுத்துகிட்டு வரேன். Until then, have a nice time.